இப்ப இமானுவேல் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீட்டுல சிவப்பு கலர் ரத்த கரை இருக்கு. இத பார்த்ததும் வீட்டுக்குள்ள போயிட்டு டேய் என்னடா இதுன்னு காட்டும்போது அது பைப்ல இருந்து வர லீக்கா இருக்கும், இப்படியே சரி பண்ணலாம்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டே நிறைய மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கரையை மறைக்கிறான். இப்போ எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகியும் ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, காலையில போய் அது என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றான். இப்போ மறுநாள் காலையில இமானுவேலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தவன் ஓடி போய் தூங்கிட்டு தட்டி எழுப்பி நியூசிலாந்துல இருந்து ஒருத்தி வர்றாடா, இங்க இருக்கிற எல்லா செட்டப்பையும் மாத்தணும்னு சொல்றான். இப்போ ஓடி போய் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் தொட்டி, பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல இமானுவேல் காலையில கார் எடுத்துட்டு வெளில கிளம்புறான். அப்ப எதிர்த்த வீட்டு பொண்ணுங்கலாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஹாலிங் பெல் அடிக்கிறா. ஒருத்தி வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு மறைச்சு வச்சிருக்கிற அந்த மூட்டையெல்லாம் எடுத்து பாக்குறா. ஆனா அங்க பெயிண்ட் அடிச்சிருக்கு. பெயிண்ட் சுரண்டி எடுத்துட்டு வாடின்னு சொல்லும்போது அதை சுரண்டி எடுத்துட்டு இப்ப வெளியே ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி அம்மாச்சி கிடைச்சிட்டாங்க, இமானுவேல் இப்பதான் கால் பண்ணி சொல்லலாம், நானும் இப்ப வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்த பாட்டியை எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாட்டி கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வந்த பாட்டியை நம்ம ஹீரோயின் நேர்ல போய் பாக்குறா. அன்னைக்கு டயானா போன அன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தீங்க, அதை நான் நல்லா பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லன்னு தெரியும், உண்மையை சொல்லுங்க, நம்ம இமானுவேல் தானே உங்களை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு கேக்குறா. இப்ப இமானுவேல் திடீர்னு உள்ள வந்துடுறான். பாட்டியை நாங்க பாத்துக்கிறோம், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சு விடுறான்.